சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸில் யூஜி, பிஜி, பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் எம்பிஏ எம்சிஏக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் உங்களுக்கான பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூ இருக்குதுங்க, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய ஒரு 2 பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பேமெண்ட்டு ஃபெயில்டு ஆகிறது. ஸோ எனக்கு பேமெண்ட்டு டெபிட் ஆகிடுச்சு ப்ரோ, இன்னும் ஆனால் சக்ஸஸ்ன்னு வரல, ஃபெயில்டுன்னே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு பேமெண்ட்டே ஆக மாட்டேங்குது, எந்த கார்டை கொடுத்தாலும் எனக்கு ஃபெயில்டுன்னே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டேன், ஆனால் ரீஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி லாக் ஆயிடுச்சு, தெரியாமல் லாக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு 2 பிரச்சனை தான் மேஜராக இருக்குது. ஸோ இதை எப்படி நீங்கள் சரி பண்ணலாம், ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே ஒரு மெயில் போட்டால் போதுங்க, அந்த பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு ப்ரோ, அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு, ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஸ்டேட்டஸ் மாறவே இல்லை, எனக்கு நாட் பெய்டு இல்லை, பெண்டிங் தான் இருக்குது, பேமெண்ட் ஃபெயிலுன்னு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன் சரி, அப்போது நீங்கள் உடனடியாக உங்களோட டிரான்சாக்ஷன் இருக்கும் இல்லையா, உங்களோட வெப்சைட்டில், அதாவது ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த டிரான்சாக்ஷனை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு உங்களோட அப்ளிகேஷன் ஐடி, ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, உங்கள் நேமு, மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் இந்த மாதிரி நான் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணேன், அமௌண்ட்டு டெபிட் ஆகிடுச்சு, இது வரைக்கும் இருக்குது, ஸ்டேட்டஸ் மாறல அப்படின்னு சொல்லி டிஎன்எம்பிஎம்சிஏக்கு மெயில் போடுங்க. ஸோ மெயில் ஐடி வெப்சைட்டில் இருக்குது இல்லையா, ஸோ அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு மெயில் போடுங்க, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வச்சு மெயில் போட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, உங்களோட அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னா எங்களுக்கு அது இது வரைக்கும் சேரலை, ஸோ எங்களுக்கு அது காமிக்கலை அப்படிங்கிறப்போ 3லேருந்து 7 நாளுக்குள்ளே உங்களுக்கே மறுபடியும் ரீஃபண்ட் ஆயிரும் அந்த அமௌண்ட்டு. நீங்கள் மறுபடியும் இன்னொரு 5000 பே பண்ணி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த 3லேருந்து 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு மறுபடியும் அந்த அமௌண்ட் வரலை அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட பேங்க்கை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட பிரான்ச்சில் நீங்கள் கால் பண்ணியோ இல்லை நேரில் போயோ காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் அமௌண்ட் பே பண்ணேன், இதான் என்னோடய ட்ரான்சாக்ஷன் ஐடி, இந்த அமௌண்ட் அவங்களுக்கும் போகலை, எனக்கும் இன்னும் ரிட்டர்ன் ஆகலை, ஸோ அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 2 நாளுக்குள்ளே ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரொசீஜர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க கான்டாக்ட் யுவர் பேங்க் அண்ட் ரைஸ் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதாவது இதே மாதிரி நடந்திருக்கு, எனக்கே நடந்திருக்கு. எனக்கு ஒரு தடவை ஒரு அமௌண்ட் வர வேண்டி இருந்தது. ஸோ அந்த அமௌண்ட் நான் ஒரு ஐடி ஒன்று தப்பாக கொடுத்துட்டேன். ஐஎஃப்எஸ்சி கோடு மாதிரி இன்னொன்று இருக்குது ஓகேங்களா, எம்ஐசிஆர் கோடுன்னு சொல்லி ஒன்று சொல்லுவோம், ஸ்விஃப்ட் கோடுன்னு சொல்லுவோம். ஸ்விஃப்ட் கோடு அது நான் தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ தப்பாக கொடுத்ததால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அமௌண்ட் அங்கேருந்து வந்துருச்சு ஓகேவா, வந்துருச்சு, பட் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வரல, மற்றவங்க அக்கௌண்ட்டுக்கு போகலை, அப்படி பெண்டிங்லேயே நின்றுருக்கு. ஸோ நான் என்னோட இன்னும் அமௌண்ட் வரலன்னு சொல்லிட்டு என்னோடய பேங்க்குக்கு இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணி கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க ஸ்விஃப்ட் கோடு நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்க, இது ஸ்விஃப்ட் கோடு கிடையாது, இதுதான் உங்களோட நம்ம பேங்க்கோட ஸ்விஃப்ட் கோடு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரிங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு ஐடி சொல்கிறேன், அந்த ஐடிக்கு நீங்கள் ஒரு மெயில் ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி பேங்க்லேன்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்கு மெயில் போட்டேன், எங்கள் பேங்க் மேனேஜரே அவரையும் சிசியில் வச்சு, அதே போல் அவங்க யாருக்கு மெயில் போட சொன்னாங்களோ ஓகேங்களா, அதாவது பேங்க் ஆஃப் இந்தியாவோட மெயின் பிரான்ச் சென்னையில் இருக்குது, அந்த சென்னையில் இருக்கக்கூடிய பிரான்ச்சோட
ஹெட்டுக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா, அதுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்தாங்க, எனக்கு இப்போ ஞாபகத்தில் இல்லை. ஸோ அந்த மெயில் ஐடிக்கு நான் இந்த மாதிரி முழுசாக மென்ஷன் பண்ணி இதான் பிரச்சனை, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி மெயில் போட்டேன். அடுத்த ஒரு 3 நாளில் எனக்கு வந்து அமௌண்ட்டு கரெக்டாக வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஒரு 10,000 வந்து கிரெடிட் ஆயிடுச்சு என்னோடய அக்கௌண்ட்டில். ஸோ அதான் இந்த மாதிரி போகக்கூடிய அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் வராது, அவங்களுக்கும் போகாது, இப்போ இடையிலே நிற்கும். ஓகேங்களா, இங்கேயும் போகாமல் அப்படியே இருக்கும். அதை நம்ம சொன்னதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணிவிட்டு ஆமாம் இந்த மாதிரி அமௌண்ட் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்க 3லேருந்து 7 நாளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒருவேளை ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆகாதவங்க டிஸ்பியூட் ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பேங்க்கில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பண்ணிங்கன்னா அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆயிரும். ஓகேங்களா, மேக்ஸிமம் இதான். ஒரு வேளை ரீஃபண்ட் ஆகலை அப்படின்னா 3லேருந்து 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு வராமல் நீங்கள் மறுபடியும் இன்னொரு பேமெண்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் ஆல்ரெடி பே பண்ண அமௌண்ட்டும் அவங்களுக்கே போயிடுச்சு, 2 தடவை அமௌண்ட்டு போயிடுச்சு அவங்களுக்கே அப்படின்னா அதை வந்து ரீஃபண்ட் அப்டேட்னு சொல்லி ஒன்று விடுவாங்க. ஓகேங்களா, அப்போது ரீஃபண்ட் வாங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி நான் 2 டைம்ஸ் பே பண்ணிட்டேங்கிற ஆப்ஷன் அதில் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரீஃபண்டை எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை அப்போ ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அந்த ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அறிவிப்பு வரும். சரிங்களா, ஸோ அதை பற்றி வரும்போது நான் வீடியோ தரேன், அந்த டைமில் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் பிரச்சனை. அப்புறம் இன்னொன்று வந்து எனக்கு வந்து பேமெண்ட்டே ஆக மாட்டேங்குது ப்ரோ, ஃபெயில்டுனே வருது அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபெயில்டுன்னு வருதுல்ல, அப்போ ப்ரௌசிங் சென்டருக்கு போய் பண்ணிக்கோங்க, அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை ப்ரோ எனக்கு வந்து ப்ரௌசிங் சென்டர்லாம் இல்லை, போய் தூரமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இல்லைனா சொல்லுங்கள், நானே கூட பண்ணி கொடுத்துட்றேன், அமௌண்ட் எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க, நானே பேமெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன். எனக்கு இது வரைக்கும் ஃபெயில்லாம் ஆனது கிடையாது, நான் நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். சரிங்களா, தென் அடுத்தது இது வந்து இந்த பேமெண்ட் சம்மந்தமானது. அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங் பக்கம் போவோம். இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு தெரியாமல் லாக் பண்ணிட்டவங்க, ஆர்டரே அரேஞ்ச் பண்ணாமல் லாக் பண்ணிட்டவங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபோன் வந்தது ப்ரோ, அப்போ நான் அதை அட்டன் பண்ணும்போது லாக் ஆகிடுச்சு அப்படிங்கிறவங்க, இந்த மாதிரி எந்த இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் தெரியாமல் லாக் பண்ணிட்டீங்க, இல்லை தெரிஞ்சே கூட லாக் பண்ணிட்டீங்க, ஆனால் இப்போ மாற்றணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு மெயில் போடணும். மேலே அந்த பையன் தெளிவாக மென்ஷன் பண்ணி மெயில் போட்டிருக்காரு பாருங்கள், நான் தான் போட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி மெயில் போடுப்பா, அவங்க சொல்லுவாங்க ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி அவர் மெயில் போட்டிருந்தார், தெளிவாக மென்ஷன் பண்ணி இதுதாங்க பிரச்சனை, இந்த மாதிரி எனக்கு லாக் ஆகிடுச்சு, இப்போது எனக்கு வந்து அதை சாய்ஸ் ஃபில்லிங் நான் இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது, ரீஆர்டர் பண்ணணும், எனக்கு அதை கொஞ்சம் நீங்கள் எனேபிள் பண்ணி கொடுங்க, தெரியாமல் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, ஸோ அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டன் லெட்டர் ஒன்று எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அன்லாக் ஆப்ஷன் அப்படின்னு போட்டு நீங்கள் ஹேண்ட் ரைட்டன் லெட்டர் ஒன்று எழுதுங்க. ஸோ கையால் நீங்கள் ஒரு லெட்டர் எழுதணும். ஸோ உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒரு லெட்டர் எழுதுறீங்க, ஃப்ரம்மில் உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டுக்கிறீங்க. ஸோ உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அப்ளிகேஷன் நம்பரு இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து உங்கள் கைப்பட ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதுறீங்க. ஓகேவா, அதில் 2ல் வந்து இந்த செக்ரட்டரி டான்செட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்னு போட்டுக்கிறீங்க. ஓகேவா, தென் அதுக்கப்புறம் மேட்ரு என்ன எழுதுறீங்க அப்படின்னா, அங்கே வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து நான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணேன், அப்போது தெரியாமல் லாக் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதில் என்னோடய சாய்ஸஸ் எல்லாம் லாக் ஆகிடுச்சு, இப்போ என்னால் வந்து எனேபிள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் ரீஆர்டர் பண்ணணும், என்னோடய சாய்ஸ் ஃபில்லிங் இன்னும் முடியலை, ஸோ தெரியாமல் லாக் பண்ணிட்டேன், ஸோ தயவு செஞ்சு எனக்கு அதை ரீஓப்பன் பண்ணி கொடுங்க, என்னோடய லாக்கிங் ஆப்ஷனை அன்லாக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா, இதுதான் விஷயம், அந்த விஷயத்தை எழுதணும். ஓகேங்களா, எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கூட ஓகேவா, ஸோ அது கூட நீங்கள் என்னென்ன வச்சு அனுப்பணும் அப்படின்னா 2 டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஐடி ப்ரூஃப் ஒன்று, மேக்ஸிமம் ஆதார் எல்லாத்தையும் இருக்கு இல்லையா, ஆதார் காப்பி, தென் அடுத்தது நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இருந்தாலும், இல்லை பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த பிடிஎஃப் இருந்தாலும் சரி, அது 2ஐயும் கூட நீங்கள் அனுப்பலாம். ஸோ இதை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா இந்த மெயில்லேயே இந்த 2 அட்டாச்மெண்ட்டும் கூடவே நீங்கள் எழுதின லெட்ரு அதையும் பிடிஎஃபாக வச்சு 3 அட்டாச்மெண்ட்டையும் சேர்த்து அவங்களுக்கு மெயில் போட்டு, ஓகேவா, மெயில்லையும் இதை மென்ஷன் பண்ணிவிட்டு அது கூடயே இந்த 3 அட்டாச்மெண்ட்டையும் சேர்த்து ஒரே டைமில் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க.
ஸோ அந்த மாதிரி பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி அனுப்புங்கன்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அனுப்பிட்டு ஸோ ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட டெக்னிக்கல் டீமுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அவங்க நாளைக்குள்ளே உங்களுக்கு எனேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் நைட்டு இல்லை நாளைக்கு காலைல செக் பண்ணுங்கள், எனேபிள் ஆயிரும். எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் பண்ணி இந்த தடவையாவது கரெக்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சாய்ஸ் ஃபில்லிங் லாக் பண்ணவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு மறுபடியும் அன்லாக் பண்ணணும், சரி பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மெயில் போட்டு அது கூடவே இந்த அட்டாச்மெண்ட்டையும் சேர்த்து அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரே டைமில் உங்களுக்கான ப்ராசஸ் ஆனது கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதுதான் நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு ஆப்ஷன். சரிங்களா? ஸோ அவங்க கன்ஃபார்மாக ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நடந்தது அப்படின்னா நல்லது. யாரெல்லாம் தெரியாமல் பண்ணீங்களோ அவங்க இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.